எபிசோட் நம்பர் 27 வரப்போற 60 செகண்ட் வீடியோல கர்லிங் ஹேர் இருந்தா சேம் அதே டெக்ஸ்சர்ல கர்லி ஹேர் எக்ஸ்டென்ஷன் பிக்ஸ் பண்ணலாமா, இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைட்னிங் ஆர் ஸ்மூத்னிங் பண்ணிட்டு தான் எக்ஸ்டென்ஷன் பிக்ஸ் பண்ணணுமா? ஏன் கர்லி ஹேர் எக்ஸ்டென்ஷன் பிக்ஸ் பண்ணா மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நிறைய பேரோட கொஸ்டின் இதுதான். பிறந்ததுல இருந்தே கர்லிங் ஹேர் இருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுக்கு மெயின்டைன் பண்றது தெரியும். சோ எக்ஸ்டென்ஷனும் கர்லிங் ஹேர்ல பிக்ஸ் பண்ணா அவங்களுக்கு அது ஈஸியா தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா எக்ஸ்டென்ஷன் பிக்ஸ் பண்ணா யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது. அவங்களா சொல்ற வரைக்கும் அவங்க எக்ஸ்டென்ஷன் பிக்ஸ் பண்ணிருக்கதே தெரியவே தெரியாது. அவங்க டெய்லி மெயின்டைன் பண்றது ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்ற மாதிரி நைட்டு தூங்கும் போது பின்னிட்டு தூங்கணும். காலையில எந்திரிச்சோன்னா முதல் ஃபிங்கர்ஸ் விட்டுட்டு இருக்கிற டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீடாங்கிள் கோம் பெரிய பல்லு சீப் வச்சுட்டு அவங்க சிக் எடுக்கணும். பிளஸ் சல்பேட் அண்ட் பாரபன் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்ணி வீக்லி ட்வைஸ் அவங்க ஹேர் வாஷ் பண்ணணும். ரெகுலரா ஆயில் அப்ளை பண்ணலாம். இதோட சேர்த்து நான் சொல்றது இண்டஸ் வேலி ஸ்பா கிரீம். இந்த கிரீமை வீக்லி ட்வைஸ் அவங்க வீட்லயே நல்லா ஸ்கேல்ப்ல இருந்து அப் டு எண்ட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்புறமா வாஷ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டேங்கிள் இஷ்யூ வரவே வரும்.